இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்தும் பூக்களை தூவியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முத்தியால்பேட்டை தொகுதியில் தமக்கு எழுச்சியான வரவேற்பு இருப்பதை கண்ட ஆளுங்கட்சியினர் தோல்வி பயத்தில் தன் மீது அவதூறுகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். முத்தியால்பேட்டை தொகுதிக்கு எல்லா வளர்ச்சி திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். குழந்தைகள் கல்வியிலிருந்து பெண்கள் முன்னேற்றத்திலிருந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லா விஷயத்துலையும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே உள்ள சில அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் சில அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு என் மேலே தேவையில்லாத விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னென்னா அவங்களோட தோல்வி பயத்தை காமிக்குது. தோற்றுருவோங்கிற காரணத்தினால கண்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், மக்கள் ஒரு சரியான பாடம் புகட்டுவாங்க. ஜெயிச்சு வருவேன், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்வேங்கிற நம்பிக்கையோட கிளம்புறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.